ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரியான ப்ளவுஸு, அதாவது நேர் கட்டிங்க, கிராஸ் கட்டிங்க. ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த ப்ளவுஸில் ஜஸ்ட்டோட அளவு. இந்த ஜஸ்ட்டோட அளவை வச்சு தான் நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஜஸ்ட்டோட அளவு என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஜஸ்ட்டோட அளவு வந்து 10 இருக்குது. அதாவது வந்து இது வந்து 40 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டோட அளவு வந்து ஃப்ரண்ட் பேஸ்லேயும் எடுத்துக்கலாம். இப்படி இது என்ன அப்படின்னா, ஏன் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இது வந்து நல்ல இழுத்தாக இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகி வருது. அதனால் உங்களுக்கு அளவுகள் வந்து மாறும். அதனால் எப்போவுமே இப்போ நேர் கட்டிங்காக இருந்தாலும் கூட ஃப்ரண்ட்டில் வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது பேக்கில் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது வந்து விரிஞ்சு கொடுக்காது, அளவும் கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டோட அளவு கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் நெக்குக்கு நேராக இந்த அளவு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 10 வருது. ஃப்ரண்ட்லேயும் 10, பேக்லேயும் 10. அதாவது வந்து உங்கள் பேக் அளவு வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக ஃபஸ்ட்டில் நம்ம லைனிங் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். லைனிங் எப்போவுமே நான் சொல்கிறது தான், இந்த கரை பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். நீல வாக்கில் நீங்கள் லைனிங் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அளவு ப்ளவுஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த பிசுறுகை வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுட்டிங்கன்னா இது வந்து நேராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அளவுகள் வைக்கும்போது உங்களுக்கு கிராஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து ப்ளவுஸு உயரத்தை பார்த்துருவோம். எப்போவுமே பேக் பீஸில் இப்படி திருப்பி மடித்து போட்டுக்கோங்க. திருப்பி மடித்து போட்டுட்டு இந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து ப்ளவுஸோட உயரத்தை முதல்ல நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டரில் சென்டரில் இப்படி வச்சு கரெக்டாக இந்த டாட்டு பிடிச்சிருக்கிற இடத்துல இப்படி வச்சோம்னா 14 வருது. 14 கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே மடித்து அடிச்சிருக்கு, அதாவது அடித்து திருப்பி இருக்கிறாங்க. இது வந்து அதனால் நம்ம அரைஞ்சி விட்டால் போதும். அதே மாதிரி இங்கே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு அரைஞ்சி விட்டால் போதும். இதே 1 இன்ச்சு விடுறவங்களே இருக்கிறாங்க. சில நேரங்கள் வந்து நம்ம அடித்து திருப்பாமல் பீஸ் கொடுத்து அடிக்கிறவங்களே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடித்து திருப்புறனால ஒரு அரைஞ்சி கீழே ஒரு அரைஞ்சி மேலே ஒரு அரைஞ்சி, அப்போ ரெடி உயரம் வந்து 14 இருக்குது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 15 வைக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் இப்போ தையலுக்கு கீழே ஒரு அரைஞ்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் இருந்து இந்த லைன்லேருந்து 14க்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து ரெடி அளவு. இப்போ கீழே அரைஞ்சு போயிடுச்சா, இப்போ ரெடி அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அரைஞ்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் வந்து இங்கே பாருங்கள், தையலுக்கு விட்ட அளவுலேருந்து 15 கரெக்டாக வந்துருச்சு. அதே 15 வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 2க்கு ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். அடுத்தது வந்து நம்ம ஜஸ்ட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோம், 10. அந்த 10 அப்படியே நம்ம வைப்போம். 10 கூட ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்திக்குவோம். எவ்வளோ வருது, 11.5. ஜஸ்ட்டோட அளவு 10, தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. ஜஸ்ட்டோட அளவு 10. இப்போ தையலுக்கு ஒரு 1.5. அப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு 11.5 வருது. இந்த 11.5 நம்ம இங்கே வைப்போம். 11.5 இங்கே வருது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுறலாம். இப்போ ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டோட அளவு உயரமும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ப்ளவுஸில் நம்ம கொக்கி பக்கத்தில் வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த நேர் வச்சுட்டு லூஸ் இல்லாமல் இன்ச் டேப்பும் ப்ளவுஸும் வந்து லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக இழுத்து பிடிச்சி இப்படி பார்த்தோமோ அப்படின்னா ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு வந்து 36 வருது. அதாவது இந்த காஜா பட்டியை வந்து அப்படி திருப்பி விட்டுறணும். இப்போ 35.25 வருது. நம்ம 36க்காக கணக்கு பண்ணிக்குவோம். இப்போ இந்த 36 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 வருது. 4 ஒரு பகுதி 9. அதிலிருந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு.
இப்போ 36 உங்களுக்கு கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா இந்த 36 நீங்கள் இப்படி வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 36 இங்கே பாருங்கள் 36 இது 2ஆக நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். 36ல் 2 பகுதி அப்படிங்கும்போது 18 வருது. இந்த 18 வந்து 2ஆக போட்டோம்னா 9 வருது. ஓகேவா? 9 வச்சுட்டோம். இடுப்பு சுற்றளவு 9, டாட்டுக்கு 1 இன்ச்சு. இப்போ சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எந்த ப்ளவுஸுக்குமே நம்ம டாட்டு கண்டிப்பாக பிடிச்சாகணும். இந்த டாட்டுக்கு 1 இன்ச்சு விடணும். இங்கே ஒரு அரைஞ்சு போயிடும், இங்கே ஒரு அரைஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு 1 இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம். கரெக்டாக போச்சு. அடுத்தது வந்து கழுத்தோட உயரத்தை பார்ப்போம். கழுத்தோட உயரம் இங்கே பாருங்கள், இதுதான் கழுத்தோட உயரம். இந்த அளவு எடுத்தாவே உங்களுக்கு இந்த கழுத்தோட உயரம் கரெக்டாக வந்துடும். இப்போ சென்டர் பண்ணிவிட்டு இந்த கழுத்தோட உயரம் இப்போ இது தையலுக்கு விட்டுருக்குறோம். இந்த ரெடி அளவு இந்த லைன் மேலே கரெக்டாக இப்போ இந்த லைன் மேலே கரெக்டாக இப்படி வச்சு இது ரெடி அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு தையலுக்கு நம்ம விடணும்ல, இதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா கழுத்து பகுதி அப்படிங்கும்போது 1/4 இன்ச்சு நம்ம விட்டால் போதும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஷோல்டர் அளவு. இப்போ ஜஸ்டோட அளவு நம்ம எவ்வளோ வச்சோம்? 10 வச்சோம். 10ல் பாதி நம்மளுக்கு வந்து 5 வருது. 5 கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். இப்போ மொத்தம் 6 வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஷோல்டர் அளவு எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்டோட அளவு வந்து நம்ம 10 வச்சோம் இல்லையா, அதில் பாதி வந்து 5 கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம ஷோல்டர் அளவு 6 வச்சுருக்கோம். நீங்கள் இப்படி ஒரு வகையில் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். ரெண்டாவது கழுத்து பகுதியை மட்டும் 2 இன்ச்சு வச்சுட்டு அடுத்தது ஒரு 3 இன்ச்சு வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு. ஜஸ்டோட அளவில் பாதி எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு. அடுத்தது வந்து ஆஃப் ஷோல்டர் அளவு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ 6 வச்சோம்ல, அந்த 6ல் பாதி எவ்வளோ? ஷோல்டர் அளவு வந்து 6, 6ல் பாதி 3. இந்த 3 கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து ஆஃப் ஷோல்டர் அளவு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட அளவு வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கழுத்தோட அளவு வந்து இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுக்கு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட அளவு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே கழுத்தோட அளவு நம்ம செக் பண்ணும்போது இதே சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த நெக் பீஸை வந்து கரெக்டாக இந்த நேரு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இது அகலமான கழுத்தா இல்லை குறுகலான கழுத்தா, அதாவது க்ளோஸ் நெக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷோல்டருக்கு விட்ட அளவு இது வந்து தையலுக்கு விட்டுருக்குறோம். அந்த தையலுக்கு விட்ட அளவை விட்டுட்டு கரெக்டாக இப்படியே அந்த லைன் மேலேயே இப்போ நம்ம வச்சு பார்க்குறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணின அளவு வந்து இங்கே இருக்குது. அப்போ இது வந்து நல்ல அகலமான நெக்கு கழுத்து. அப்போ இந்த 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஒரு 3/4 இன்ச்சுக்கு போடலாம். ஏன் 3/4 இன்ச்சு அப்படிங்கும்போது அந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம தையல் போடும்போது அடித்து திருப்பி வரும்போது 1/4 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இது 1 இன்ச்சு பக்கம் இருக்குது. இதை பாருங்கள், அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு போய் இப்படி கிராஸாக ஒரு லைன் கொண்டு வந்துடலாம். இது வந்து அகலமான கழுத்து. இப்போ இங்கேருந்து ஒரு அரைஞ்சு அளவுக்கு வச்சு பாருங்கள், இது வந்து ஒரு அரைஞ்சு, இந்த அரைஞ்சு அளவுக்கு வச்சு இந்த லைனை வந்து நம்ம அப்படி க்ராஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இறக்கத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. கழுத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கூட்டக்கூடாது. இந்த பகுதி வந்து கரெக்டாக ப்ளவுஸில் எந்த அளவு இருக்குது அதே அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த அளவு மட்டும்தான் கூட்டி குறைச்சி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து கழுத்தோட அளவு எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் அளவு வச்சாச்சு. இன்னும் அடுத்தது கவனிக்க வேண்டியது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு எப்போவுமே நம்ம ஜஸ்டோட அளவு பேஸ் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அளவு வச்சுருக்கோம். இந்த ஷோல்டர் அளவை வச்சு தான் ஆம்கோல் அளவும் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஷோல்டர் அளவு வந்து 6 இருந்துச்சு. இப்போ 6 அதே 6 இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 6 கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து 6 நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே 6 இங்கே வைப்போம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டுருவோம்.
இப்போ ஜஸ்ட்டோட அளவு 9 இருந்துச்சுல, அந்த 9 வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் லைன் மேலே, சாரி 10 இருந்துச்சு, அந்த 10 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டோட அளவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எப்படி ஆம்கோல் அளவு வச்சேங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஷோல்டர் அளவு வந்து 6 வச்சோம். அந்த 6 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி இங்கே மேலேருந்து கட்டிங் லைன்லேருந்து 6.5 வச்சுருக்குறோம். அதே 6.5 இங்கேயும் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுவிட்டோம். இப்போ அடுத்தது கவனிக்க வேண்டியது, இங்கே சென்டரில் ஆம்கோல் டெப்த்து வந்து 1.5 வைக்கிறோம். இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1.5 வைக்கிறோம். இதுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த 1.5ல் இப்படி கொண்டு வந்து இந்த 10க்கு நம்ம ஜஸ்ட்டோட அளவு இருக்குல்ல, அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்கோல் லென்த்து ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இப்போ பாருங்கள், ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக டேப்பை வச்சுட்டு, இப்போ அக்கிள் பகுதி இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கல, அக்கிள் பகுதி அங்கே வச்சு கரெக்டாக ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், ரொம்ப லூஸ் விட வேண்டாம், கரெக்டாக 9 இருக்குது. இந்த 9 வந்து ஆம்கோலில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணும்போது அதே நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கட்டிங் லைன், நம்ம ஸ்டிச்சிங் லைனிங் போது இங்கே தான் வருது. இங்கே இதுதான் ஸ்டிச்சிங். நம்ம இப்போ அளவு எடுத்தது வந்து ஸ்டிச்சிங் லைனில் எடுத்துருக்குறோம். இப்போ கட்டிங் லைனில் வச்சு பார்க்கும்போது மேலேருந்து தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஸ்டிச்சிங் லைன் அப்படிங்கும்போது இங்கேருந்து வச்சு பார்க்கணும். இப்போ கட்டிங் லைன்லேருந்து நம்ம வச்சு பார்க்கலாம். 9 வருதான்னு பார்த்துருவோம். கரெக்டாக உங்களுக்கு அக்யூட்டாக 9 வருது. இப்போ ஆம்கோல் அளவு ரொம்ப ஈஸியாக எப்படிங்கிறத நான் எடுக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஷோல்டர் அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஆம்கோல் அளவு நீங்கள் வச்சிட்டிங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக 9 வருது. அதே ஸ்டிச்சிங் லைனில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்டிச்சிங் லைனிங் இருக்குது. கரெக்டாக இங்கே வருது. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஆம்கோல் அளவு வந்து எப்போவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து சுருக்க அடிக்கலாம், லூஸ் வரலாம், ரெண்டாவது ஷோல்டர் வந்து இறங்கி போகலாம். அதனால் எப்போவுமே ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங்காகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இங்கே டாட்டுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ 10 இருக்குது. இடுப்பு சுற்றளவு வந்து இங்கே டாட்டு குட்ட அளவுலேருந்து இடுப்பு சுற்றளவு 10 இருக்குது. கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த லைன் ஃபஸ்ட்டு லைன் இல்லை, செகண்ட் லைனில் இதில் பாதி வந்து 5. இப்போ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ டாட்டோட அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்லேயே எப்பவுமே கழுத்து பகுதியை கட் பண்ண வேண்டாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரு ஒரு சிசர் கட் போட்டு விட்ருங்க, அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இது அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த நேரம் ஒரு சிசர் கட் போட்டு விட்ருங்க. இது நீடில் மார்க் வச்சு இந்த நேரம் அடையாளப்படுத்தி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து பேக்லேயும் தெரியும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டாட்டு பிடிக்கும்போது. இப்போ நம்ம பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம், அதாவது கைப்பகுதி. இப்போ கரை பீஸு அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கு. இப்போ இது வந்து லைனிங் பீஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, நிறையாவே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இப்படி கீழே இருந்து மேல் வாக்கில் குறுக்க மடித்து போட்டுக்கலாம். இப்போ இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒட்டு போட வேண்டியது வரும். இந்த நேரம் வந்து ஒட்டு போடுவேன். இப்போ துணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம கீழே இருந்து இப்படி மேலே வாக்கில் மடித்து போட்டுக்கலாம்.
இப்போ கையோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ கையோட உயரம் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட இந்த தையல் இருக்குல்ல, அங்கேருந்து இப்படி நேராக கைப்பகுதியை வந்து நேராக இப்படி வச்சு கரெக்டாக பார்த்தோம்னா 7.25 இருக்குது. 7.25 கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். எதுக்கு அப்படின்னா தையலுக்கு. இப்போ 7.25 இருக்குது தானே, இதில் செக் பண்ணிக்கலாம். தையலுக்கோடு சேர்த்து 8.25 வருது. இப்போ 8.5 இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு 6 இன்ச் அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இது தையலுக்கு. இப்போ வந்து நம்ம 7.25 இங்கே மார்க் பண்ணுவோம். இது ரெடி அளவு இங்கே தையலுக்கு விட்டுருக்குறோம். அதே மாதிரி இங்கே தையலுக்கு நம்ம விடணும் ஒரு 6 இன்ச்சு. இப்போ மொத்தம் எவ்வளோ வைக்கணும்? 8.25. இப்போ 8.25 நம்ம கரெக்டாக வச்சிட்டோம். ரெடி அளவு 7.25 இருந்தது. தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8.25. அதே 8.25 வந்து நம்ம இங்கே வைப்போம். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுட்ருவோம். இப்போ என்ன பண்ணணும்? ப்ளவுஸோட கை சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கை சுற்று எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து கீழ் சுற்று, அதாவது ப்ளவுஸோட கீழ் சுற்று. இங்கே கரெக்டாக இழுத்து பார்த்தோம்னா உள்பக்கமாகவும் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 7 இருக்குது. அதே மாதிரி மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அடிக்கை சுற்று. அடிக்கை சுற்றுங்கிறது வந்து இந்த அக்குள் பகுதியிலிருந்து கரெக்டாக இதுக்கு நேராக வர்றது தான் அடிக்கை சுற்று. இந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து லூஸு இல்லாமல் டைட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு போட முடியாத அளவுக்கு இருக்கும். கரெக்டாக 8.2 இருக்குது பாயிண்ட்டு. அந்த 8.2 வந்து நம்ம இங்கே வைப்போம். முதல்ல டேப்புன்னு நம்ம வைக்கும்போது இந்த ஏங்கிளில் வைக்கும்போது இப்படி கோடு வருது பார்த்திங்களா, இப்படி வைக்கணும். அதே சமயத்தில் இப்படி வைக்கும்போது இந்த ஏங்கிளில் வைக்கும்போது இப்படி லைன் போடணும். இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம 8.25க்கு வந்து 8.2க்கு வந்து இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடிக்கை உயரம், அதாவது வந்து இந்த சுற்று அடிக்கை உயரம் வந்து 3.5. இப்போ பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 3.5 வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விடுறோம். இப்போ அடிக்கை சுற்று வந்து இங்கே வந்து கையோட சுற்று வந்து 7 இன்ச்சு, இங்கேருந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஆம்கோல் அளவு வந்து நம்மளுக்கு 9 வரணும். கரெக்டாக 9 வருதுங்களா? அடிக்கையோட சுற்று நீங்கள் கணக்கு பண்ணிட்டாவே, அடிக்கை உயரத்தையும் கரெக்டாக வச்சுட்டாவே உங்களுக்கு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட பாடி பீஸோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும், முன்ன பின்ன வராமல் இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு. இப்போ இந்த 2வது மார்க்கு இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நேரம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக 9 வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதை இங்கே சிசர் கட் போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம முன்கை பின்கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த நேரு மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிசர் கட் போட்ட இடமும் இந்த சிசர் கட் போட்ட இடமும் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டரில்
இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அரைஞ்சுக்கு நம்ம டவுன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து அப்படியே லைட்டாக க்ராஸாக கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுதான் முன்கை பின்கை வெட்டுறது அப்படிங்கிறது. இப்போ முன்கை வெட்டுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இப்போ முன்கை எப்படி வெட்டுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு இங்கே கட் பண்ணோம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பி பேக் பார்ட் எங்கே கட் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது கிராஸ் வந்து இப்படி போடணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும் கிராஸு. இப்போ கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 4.5 இன்ச்சு இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு அளவுக்கு வேணால் துணியை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு இந்த பேக் பீஸை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த பேக் பீஸ் வந்து நம்ம அப்படியே சைடில் அதே மாதிரி வரைஞ்சிட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மார்க்கிங்கெல்லாம் கரெக்டாக அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸு நம்ம எடுத்துடலாம். இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இதை அடையாளப்படுத்திவிட்டால் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸில் பாக்ஸ் போட்டு நம்ம முன்கை வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுலாம். இது பாதி அளவுக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கோட அளவு பார்த்துட்டு தான் நம்ம இந்த நெக்கு வரையணும். இப்போ இங்கேருந்து ஒரு அரைஞ்சு இது பேக்கோட அளவு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அரைஞ்சு டவுன் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த ஷோல்ட்ரு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கழுத்து பகுதி கரெக்டாக இந்த கார்னர்கிட்ட ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஒரு லைன் போட்டுவிட்டு ஃப்ரண்ட்டோட நெக்கு அளவு தெரியாதவங்களுக்கு இந்த கணக்கு நான் சொல்கிறேன். கரெக்டாக இதுக்கு நேராக கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தோம்னாவே 7.25 வருது. இப்போ 7.25 வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ இங்கே தையலுக்கு வந்து அரைஞ்சி விட்டுடலாம். இப்போ நெக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு செக் பண்ணிடலாம். இது அகலமான நெக்கா இல்லை குறுகலான நெக்கா அப்படிங்கிறது தெரியும். இது கிராஸ் கட்டிங்குங்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப அகலமாக வராது. இப்போ தையலுக்கு விட்ட அளவில் இருந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் அளவும் மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கே வச்சுக்கோங்க நெக்கை. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நெக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நெக்கோட அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருச்சுல. அடுத்தது வந்து ஓப்பன் பட்டி உயரம் பார்த்துடலாம். ஓப்பன் பட்டி வந்து இந்த நெக்கில் இருந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த பட்டியும் ஃப்ரண்ட் பீஸு ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்த இப்படி வச்சு கரெக்டாக இப்படி அளவு எடுத்தோம்னா 3.25 வருது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். எதுக்கு 1 இன்ச்சு சேர்த்துறது அப்படின்னா இந்த பட்டியும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். இங்கே கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக நம்ம 3.25 கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 4.25 வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது ஃப்ரண்ட்டு உயரம் தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஃப்ரண்ட் உயரம் வந்து எச்சாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட்டோட உயரத்தை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த ஷோல்டர் அளவு இங்கே மார்க் பண்ணியிருக்கிற அளவில் இருந்து இங்கே பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த அளவு, இந்த தூரத்தை மட்டும் இதுக்குண்டான அளவை மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட்டோட அளவு அப்படிம்போம். இப்போ கரெக்டாக 13 இருக்குது. ரொம்ப இழுக்கக்கூடாது, இது கிராஸ் பீஸுங்கிறனால நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட வச்சு ஃப்ரண்ட்டோட உயரத்தை இதையெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. கரெக்டாக இந்த நேர் இந்த தையல் போட்டிருக்கிற இடத்துல 13 வருது. அதுகூட தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே அரைஞ்சு போயிடும், இங்கே ஷோல்டர் அடிக்கிறதுக்கு அரைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 14 வைக்கணும். இங்கே ஏற்கனவே நம்ம தையலுக்கு விட்டுருக்கிறனால 13.5க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம். ஃபுல்லாக லென்த்தாக மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே 14. இந்த ஷோல்டர் அளவு அரைஞ்சு தையலுக்கு உண்டான அளவு சேர்த்து அரைஞ்சு 14. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு லைன் போட்டுவிட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு இந்த லைன் தேவையில்லை, இது வந்து பேக்கோட அளவு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாட்டுக்கு உண்டான அளவை மார்க் பண்ணலாம். டாட்டோட அளவு மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் டாட்டு. நம்ம கை வந்து இப்படி விரலை இப்படி வச்சோம்னா இந்த அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே இந்த பட்டன் பட்டியிலேருந்து இந்த டாட்டோட அளவு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக 4.5 வருது. அந்த 4.5 வந்து கரெக்டாக இந்த நேர் இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இங்கே வைப்போம். அதே 4.5 இங்கேயும் வைப்போம். வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து மெயின் டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரெக்டாக 11. இப்போ என்ன பண்ணணும், நம்ம 11 கிட்ட இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்குட்ட அளவிலிருந்து 11க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். அடுத்தது டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரெக்டாக 1.25 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு ஒரு 1.25, இந்த சைடு ஒரு 1.25. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஓப்பன் பட்டி பக்கம் உள்ள டாட்டோட அளவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு இது மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேராக இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. உங்களுக்கு வந்து கப்பு பாயிண்ட்டு ஷார்ப்பாக வேணும், நல்லா எடுப்பாக வேணும் அப்படின்னா இந்த அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் தாராளமாக 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். பக்கம் பக்கமாக வச்சிங்கன்னா இந்த கப்பு பாயிண்ட் வந்து எடுப்பாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ கரெக்டாக இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது சைடு பட்டி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல உள்ள உயரத்தை நம்ம கணக்கு பண்ணுவோம். இப்போ அக்கிள் பகுதியிலேருந்து இப்படி வச்சு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 5 இருக்குது. அது கூட தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம இங்கே 5.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே டாட்டுக்கு 1.25 கொடுத்தோமில்ல, அதே அளவை வந்து இங்கே வெளியே கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே டாட்டு பிடிச்சிட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் பேஸ் வந்து உங்களுக்கு சுருங்கி வந்துடும். அப்போ துணி வந்து உங்களுக்கு பட்டி வைக்கும்போது பத்தாமல் போயிடும். அதனால் இந்த 1.25 வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணணுமில்ல, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே ஆங்கோல் டாட்டு பிடிக்கும்போது இந்த துணியும் இப்படி சுருங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன வரும். அதனால் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே நீங்கள் வைக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும், இதையே வந்து நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் ஒன்று சேர்த்திடுவோம். கரெக்டாக ஓப்பன் பட்டி, இது சைடு பட்டி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும். இந்த ஃப்ரண்ட் பேஸில் மட்டும்தான் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி. அதை கரெக்டாக நீங்கள் கவனித்து பண்ணினீங்க அப்படின்னா
ப்ளவுஸ் ஃபிட்டிங் சூப்பராக வரும். ரெண்டாவது மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வேலை, அடுத்தது வந்து இங்கே கிராஸ் எடுக்கணும். கிராஸ் கட்டிங் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். நேர் கட்டிங்க்கு பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஜஸ்ட்டோட அளவு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து உள்ளே நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு எடுக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா 1/4 இன்ச்சு எடுத்தாகணும். இப்போ இவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து 40 சைஸ் தான், ஆனால் ஜஸ்ட்டோட அளவு கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துங்க, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. எப்போவுமே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மெயினாக கவனிக்க வேண்டியது, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் என்ன தான் நீங்கள் ஃபினிஷிங்காக தைச்சாலுமே இந்த கழுத்து பகுதியில் வந்து கண்டிப்பாக லூஸ் கொடுக்கும், லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறேன், இந்த நேரம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 2 பக்கத்துலேருந்து லைட்டாக கிராஸ் கொடுக்கணும். கிராஸ் கொடுத்து இப்போ சாதாரண நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம இப்படி கிராஸ் கொடுப்போம். கிராஸ் கட்டிங்க்கு வந்து கழுத்து பகுதிக்கிட்டேருந்து நம்ம கிராஸ் கொடுக்கணும். இப்போ இந்த நேரம் லைட்டாக கிராஸ் எடுத்துட்டோம். இப்போ இதை என்ன பண்ணணும், ஒரு அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். ஊசி வச்சு நீங்கள் இந்த டாட்டெல்லாம் கரெக்டாக அடையாளப்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு ஆப்போசிட் பக்கத்துலேயும் கரெக்டாக அச்சு விழுகும். நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் மட்டும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தைச்சு நீங்கள் தாராளமாக நீட்டாக தைக்கலாம். அடுத்தது வந்து இதுக்குண்டான பட்டியோட அளவு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். பட்டியோட அளவு எடுக்கும்போது அப்படி தான் பேக் பீஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் பீஸ் வச்சும் எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு இருந்தால் தான் மட்டும்தான் ஃப்ரண்ட் பீஸுமே அந்த பட்டி பீஸுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தி சிசர் கட் போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு நம்ம வேண்டியதில்லை, இது செகண்ட் மார்க்கு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம், அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ நீடில் மார்க் வச்சு போட்ட இடத்துல இப்படி திருப்பி போட்டு இதுக்கெல்லாம் ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பட்டியோட அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட்டியோட அளவு வந்து இந்த லென்த்து ஃப்ரண்ட் பீஸில் இந்த லென்த்து இங்கேருந்து இது மட்டும் 14 வருது. இந்த 14ல் வந்து ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம்னா 12க்கு துணியை நீல வாக்கில் போட்டுக்கலாம். இப்போ டபுள் பீஸாக போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து பட்டிக்கு வந்து கொஞ்சம் திக்கான துணி அதை கொடுத்தோம்னா தான் ஜஸ்ட்டுக்கு மேலே அது தூக்கிட்டு போகாமல் இருக்கும், இல்லைன்னா மேலேறி போயிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக 12. முன்பக்க பட்டி உயரம் வந்து 3.5 இருந்தது, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 4.5 வச்சுக்கலாம். சரி, அளந்தே பார்த்துருவோம். இப்போ முன்பக்க பட்டன் பட்டி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரெக்டாக 3.25 இருக்குது. நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 4.25 வச்சுருவோம். சைடு பட்டி உயரம் கரெக்டாக 3 இருக்குது, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்கணும். சைடு பட்டி உயரம் ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்த மாதிரியே வரும்னால சொல்ல முடியாது. ஜாயின் பண்ணும்போது நம்ம அளவு பார்த்து தான் வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு டவுன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்படி கிராஸாக இப்படி லைன் கொண்டு வரலாம். இப்போ ஓப்பன் பட்டி ஃப்ரண்ட் பீஸில் வரதை வந்து நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ பட்டி எப்படி வெட்டுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸு தைக்கும்போது ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணும்போது அளவு பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.